வச்சாச்சு சட்டி கூடு. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பரிசட்டை தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு பரிசட்டை. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது வந்து சின்னதாக தான் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து வந்து அதிலேயே சொல்லியிருப்பேன், பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய கிராக்கர்ஸ் இருக்குங்க. எல்லாமே பாருங்கள், சின்ன சின்ன கிராக்கர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பரிசட்டையை தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் இது செய்ய போகிறேன். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரிசட்டையில் வந்து நம்மளுக்கு என்னென்னா பட்டாசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரிசட்டையை வந்து நம்ம வந்து சுரண்ட தான் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட தான் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆப்லேருந்து 12ஆப் வரைக்கும் நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம் ஸ்கூலில். இந்த சென்னையில் வந்து ஒர்க் பார்க்குறான். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இருக்கிற ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு லீவே கிடைக்காது. வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால 2 நாள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கே வந்திருக்கான். ஸோ அதனால் வந்து ஏதாவது வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகளுங்க. நாங்கள் சின்ன வயசுலனா நல்லா நிறையா இது வந்து பரிசட்டையெல்லாம் சேர்ந்துனா சுரண்டி இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த நினைவு இருந்துச்சு. ஸோ அதனால் சிவகாசியில் போய் வாங்கிட்டு வந்தேன். இது எங்கே வாங்கினீங்க, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா காய்கறி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடைகள் சிலது வந்து இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கினது. இது வந்து நிறைய பரிசட்டை இந்த மாதிரி இருக்க தான் செய்தாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கடைகள்னு சொல்லுவாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்கும். அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசட்டை வந்து விற்க தான் செய்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரினா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்து வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த சுரண்டுறதுக்குரிய சீட்டு வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கிராக்கரும் வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 30 வரைக்கும் இருக்குது. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா 30 நம்பரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட்டு தான் இருக்கும். இதில் வந்து ஜோக்கர் இதாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க. 5 ரூபாய்க்கு விற்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ப்ரைஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து 30 சீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 3 வந்து பிரிச்சுக்கிறேன். 3 பிரித்து அதை குலுக்கி போட்டு என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டு தான் வந்து எடுக்கிறான். அப்படியே குலுக்கிக்கோடா. ஐயோ, இதை பாதியாக வந்து கிழிச்சிட்டேங்க. சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இதோட சேர்த்தாவிலே இருக்கட்டும். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை தனியாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து குலுக்கிக்கிட்டோம். இதை வந்து குலுக்கிட்டு பாதியாக நாங்கள் வந்து பிரிச்சுக்கிற போகிறோம். பிரிச்சிட்டியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 தந்திருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 4 இருக்கா? 1 5 இருக்கா? சரி, 5 இருக்கா அப்படின்னா 1 தந்துட்டு இதில் வந்து பாதி நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். சரி, ஓகே. இந்த இதை சேர்த்தாப்பில் வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சுரண்ட தாங்க போகிறோம். சுரண்ட மூலையே என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பரிசட்டையை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதில் வந்து பாருங்கள், துப்பாக்கி தந்திருக்காங்க. போனதுலேயும் துப்பாக்கி இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த நம்ம கம்பி மத்தாப் மாதிரி சின்னதாக தீப்பெட்டியில் உரசி வைக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்று இருக்குது. புஸ்வானம் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது. அதுக்கடுத்து பேப்பர் பாம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த குருவி வெடி மாதிரி உள்ளதில் லட்சுமேடி சைஸுக்கு இருக்குது. கம்பி மத்தாப் இருக்குது, தரச்சக்கரம் இருக்குது, சீனி வெடி இருக்குது, புல்லட் பாம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை இருக்குது. அடுத்து ரோல் கேப்பை வச்சு கீழே போட்டு அடித்தோம்னா டொப்புன்னு வெடிக்கும்ல, அது இருக்குது. நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறையா கிராக்கர்ஸ் இருக்குது. சரி, ஓகேங்க, சுரண்ட போகிறோம். சுரண்ட மூலம் என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, நான் ஃபஸ்ட்டு சுரண்ட ஆரம்பிக்கிறேன். கீழே தாங்க தேய்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு துப்பாக்கி நம்மளுக்கு தான். 1 18 சுரண்டிடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டியாச்சு. என்னென்ன நம்பர் வருது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காக வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 23 24 22க்கு என்னன்னு சொல்லிடுறேன் நான். 22 வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதுங்க
லட்சுமி வெடி மாதிரி இருக்கிறது ஒன்று கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அவனுக்கு என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பான். இப்போ பாருங்கள் அவனுக்கு லட்சுமி வெடி கிடச்சிருக்கு 20 பாருங்களேன், லட்சுமி வெடி மாதிரி உள்ளதே வந்து பாருங்கள் அவனுக்கு 3 கிடச்சிருக்குங்க. 3 இது தொடர்ந்து இருந்துச்சு, 3 இது தான் இருக்குது. அடுத்து 4, 5, 6ங்க. 4 வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? 4 எங்கே இருக்குது? 4 காணுங்க. 4 வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப் கிடச்சிருக்கு. 4, 5, 6ங்க சீனி வெடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28, 29, 30ங்க. 28 வந்து பார்த்தீங்கன்னா என்னது சீனி வெடிங்க. 29 வந்து பாருங்களேன் இவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த தீப்பெட்டி ஃபுல்லாகவே இவனுக்கு தான் கிடச்சிருக்கு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இவனுக்கு தான் மோஸ்ட்லி வந்து போயிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி உள்ளது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தாங்க. நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி நம்மளுக்கு தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து தரச்சக்கரம், ஒரு சின்ன குருவெடி, ஒரு பேப்பர் வெடி நம்மளுக்கு பெருசு நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனி வெடி, புல்லட் பாம், அடுத்து ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது சட்டி கூட ஒன்று கிடச்சிருக்குங்க. அடுத்து சாட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு, பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து வெடித்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பரிசட்டையில் வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சிலது வெடிக்கும், சிலது வெடிக்காமல் போகும். நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இங்கே வச்சே வெடிக்கலாம், எந்த மாதிரினா வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிராக்கரை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அது எதுலேருந்து வந்த கிராக்கர்னு உங்களுக்கே தெரியும், நம்ம பரிசட்டையிலேருந்து வந்ததுங்க. கொஞ்சம் இதை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டை அதில் இருந்துச்சு பார்த்தீங்களா, சாட்டையை வந்து பற்ற வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சாட்டையை வந்து நான் பற்ற வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாட்டையை நான் பற்ற வச்சுட்டேன். ஃப்ரெண்டுகிட்டையும் பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு அங்கே ஐயோ இது வந்து பொரியறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொரியுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பற்ற வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி கூட ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை தான் வைக்க போகிறோம். வச்சாச்சு சட்டி கூடு. ஐயோ சட்டி கூட அடிச்சிருச்சு, வந்துருச்சு. சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு பேப்பர் பாம் வந்து வைக்க போகிறான். பார்த்துருப்பீங்க, பேப்பர் பாம் நல்லா போச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று தான் ஏதாவது ஒன்று வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பேப்பர் பாம்புங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சிட்டேன் பார்த்துருப்பீங்க, செமையாக வந்து வெடிச்சிருச்சு. வெடிச்சது வந்து பாருங்கள், பேப்பர்னா ரொம்ப கிளிக்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து வெடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே கிளிக்கலை, அந்த அளவுக்கு பவர் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சா. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இது பண்ணது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பரிசட்டை வச்சு நீங்கள் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒன்று இது என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கு தான் சீனி வெடியாக வச்சுருந்துருக்கலாம். இது வேறு வேண்டாம் அதை விட்டுரு, வேண்டாம் வெடிக்காத.